Hi friends, this is Vincent. நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கெரியரை செட் பண்ணுறதுக்காக தான் நீட் கவுன்சிலிங் சொந்தமாக நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்காக கொடுத்துட்டே இருக்கோம். சரியா, ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். அதுவே போதுமானது. நீங்கள் நல்லபடியாக நல்ல காலேஜ் வந்து செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம சேனலில் வந்து உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். உங்களுக்கு எந்த வித சந்தேகம் இருந்தாலும் சரி, இல்லை அட்மிஷன் ஹெல்ப் வேணுனாலும் சரி, நீங்கள் எப்போ வேணால் நம்மளை தொடர்பு கொள்ளலாம். நாம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். ரெகுலராக நம்ம போடக்கூடிய வீடியோஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா போதுமானது. நீங்கள் தெளிவாக கவுன்சிலிங்க்கு ரெடி ஆகிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதாவது நேற்றுக்கு வீடியோவில் நம்ம என்ன பண்ணோம்னா கவர்மெண்ட் காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் வந்து பார்த்தோம். பியூர் கவர்மெண்ட் காலேஜோட சீட் மேட்ரிக்ஸ் பார்த்தோம். 36 கவர்மெண்ட் காலேஜுக்கு எவ்வளோ சீட்ஸ் இருக்குன்னு சொல்லி பார்த்தோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜ். அதாவது செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜில் 2 விஷயம் இருக்குது. ஒன்று என்னென்னா கவர்மெண்ட் கோட்டா, இன்னொன்று வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா. சரியா, அப்போ இந்த கவர்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது, மேனேஜ்மெண்ட் கோட்டாவுக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறத நம்ம என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கலாம். சரியா, அதாவது டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் வந்து திருச்சி எஸ்ஆர்எம். சரியா, திருச்சி எஸ்ஆர்எம்மில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக எவ்வளோ சீட்ஸ் இருக்குது அப்படின்னா 241 சீட் இருக்குது டோட்டலாக. சரியா, இதில் கவர்மெண்ட் கோட்டா தனியாக, அதே மாதிரி மேனேஜ்மெண்ட் கோட்டா தனியாக இருக்குது. அதுக்கப்புறம் கற்பக விநாயகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல். சரியா, இந்த காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 143 சீட் இருக்குது. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் நம்ம பார்க்குறது பிஎஸ்டி இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ். ரொம்ப முக்கியமான காலேஜ். 238 சீட் வந்து இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் ஸ்ரீ மூகாம்பிகா இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் இங்கே கன்னியாகுமரியில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா 144 சீட் வந்து இருக்குது. தனலட்சுமி சீனிவாசன் மெடிக்கல் காலேஜ். சரியா, திருச்சியில் இருக்கக்கூடியதுக்கு வந்து 240 சீட் வந்துருக்கு. கற்பகம் ஃபேக்கல்ட்டி ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் அண்ட் ரிசர்ச் 144 சீட் இருக்குது. கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜ் வெள்ளூரில் வந்து பார்த்திங்கன்னா 98 சீட் வந்து இருக்குது. சரியா, தாகூர் மெடிக்கல் காலேஜ் சென்னை, இங்கே வந்து 143 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வேலம்மாள் மெடிக்கல் காலேஜ் இங்கே சென்னையில் இருக்கக்கூடியது, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 143 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் மேல்மருவத்தூர், சரி, ஆதிபராசக்தி இன்ஸ்டியூட், இங்கே வந்து பார்த்திங்கன்னா 143 சீட் இருக்குது. ஸ்ரீ முத்துக்குமரன் மெடிக்கல் காலேஜ் சென்னை, இங்கே 144 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் மாதா மெடிக்கல் காலேஜ், அங்கேயும் 144 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் கேஎம்சிஹெச், சரியா, இங்கே வந்து பார்த்திங்கன்னா 143 சீட் இருக்குது. பனிமலர் 144 சீட் இருக்குது. இந்திரா மெடிக்கல் காலேஜ், சரியா, திருவள்ளூரில் இருக்குது, இங்கேயும் 143 சீட் இருக்குது. சுவாமி விவேகானந்தா மெடிக்கல் காலேஜ் அண்ட் சயின்ஸ் அண்ட் ஹாஸ்பிட்டலில் வந்து பார்த்திங்கன்னா 143 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் அருணை மெடிக்கல் காலேஜ், இங்கே ஹாஸ்பிட்டல் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் இருக்குது, 144 சீட்டு இருக்குது. சரியா, அதுக்கப்புறம் சென்ட் பீட்டர்ஸ் மெடிக்கல் காலேஜில் வந்து 143 சீட் இருக்குது. இந்த அருணை மெடிக்கல் காலேஜில் கொஞ்சம் சீட்ஸ் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா கடைசி நேரத்தில் இன்க்ரீஸ் பண்ணாங்க. சரியா, அந்த சீட் மேட்ரிக்ஸ் வந்து இந்த நேரத்தில், அதாவது இந்த வருஷம் நமக்கு வரும்போது நமக்கு அந்த ஃபுல் சீட் மேட்ரிக்ஸ் வந்து நமக்கு கிடைச்சிடும். சரியா, அதுக்கப்புறம் நந்தா மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 143 சீட் இருக்குது. பிஎஸ்பி மெடிக்கல் காலேஜ் இங்கே வந்து 143 சீட் இருக்குது. அதே மாதிரி அன்னை மெடிக்கல் காலேஜ் வந்து ஸ்ரீபெரும்பூரில் வந்து பார்த்திங்கன்னா 47 சீட் இருக்குது. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். சரியா, ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது கவர்மெண்ட் கோட்டாவில் மொத்தமாக நமக்கு எவ்வளோ சீட்ஸ் வந்து ஓசிக்கு இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 565 சீட் இருக்குது செல்ஃப் ஃபைனான்ஸ் வித் கவர்மெண்ட் கோட்டாவில். அதுக்கப்புறம் பிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 483 சீட் இருக்குது. சரியா, இதில் கொஞ்சம் சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா அன்னை மெடிக்கல் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா கடைசி நேரத்தில் நமக்கு வந்து சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. சரியா, அதனால் இந்த வருஷம் கொஞ்சம் சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஒரு 50 சீட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது இதுலேயும் கொஞ்சம் மாற்றங்கள் வரும். சரியா, அதுக்கப்புறம் பிசிஎம்மில் 64 சீட்டு, எம்பிசியில் வந்து பார்த்தீங்கன்னா 364 சீட் இருக்குது. எஸ்சியில் 275 சீட் இருக்குது. எஸ்சிஏல 53 சீட் இருக்குது. எஸ்டியில் 19 சீட் இருக்குது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதாவது ப்ரைவேட் காலேஜ் தான், ஆனால் வித் கவர்மெண்ட் கோட்டா. அதை தெளிவாக நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டான்னு சொல்லும் போது அதாவது 470 சீட் வந்து பார்த்திங்கன்னா மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் இருக்குது. சரியா, அதாவது ஜென்ரலாக 470 சீட் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா கிறிஸ்டியன் மைனாரிட்டிக்கு 82 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் மலையாளம் மைனாரிட்டி வந்து பார்த்திங்கன்னா 52 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் தெலுங்கு மைனாரிட்டி, டிஎம்னா தெலுங்கு மைனாரிட்டி, அதில் வந்து பார்த்திங்கன்னா 294 சீட் இருக்குது. என்ஆர்ஐ கோட்டாவில் 511 சீட் இருக்குது. டோட்டலாக ப்ரைவேட் காலேஜஸ் நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா டோட்டலாக 3302 சீட் இருக்குது. சரியா, இதை தெளிவாக நீங்கள் பார்த்துங்க. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமானது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி. சரியா, ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் ஃபீஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதில் என்னென்ன காலேஜஸ் வந்து இருக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்ரீனிவாசன் மெடிக்கல் காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் வருது, 144 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் வெங்கடேஸ்வரா, இது வந்து சென்னையில் இருக்கக்கூடிய காலேஜ், 144 சீட் இருக்குது. தனலட்சுமி சீனிவாசன் இன்ஸ்டியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் 145 சீட் இருக்குது. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி மெடிக்கல் மிஷன் ரிசர்ச் சென்டர் கன்னியாகுமரி வந்து பார்த்திங்கன்னா 95 சீட் இருக்குது. மொத்தமாக சேர்த்து நம்ம பார்க்கும்போது அதாவது
ப்ரைவேட் யூனிவர்சிட்டியில் மொத்தமாக 528 சீட் இருக்குது. இதில் தெலுங்கு மைனாட்டில் 40 சீட் இருக்குது, என்ஆர்ஐ கோட்டாவில் 82 சீட் இருக்குது, அதுக்கப்புறம் மேனேஜ்மெண்ட் கோட்டாவில் 138 சீட் இருக்குது. சரியா, எஸ்டிக்கு 3 சீட் இருக்குது, எஸ்சிஏக்கு 7 சீட் இருக்குது, எஸ்சிக்கு 41 சீட் இருக்குது, எம்பிசிக்கு 54 சீட் இருக்குது, பிசிஎம்க்கு 9 சீட் இருக்குது, பிசிக்கு 71 சீட் இருக்குது, ஓசிக்கு 83 சீட் இருக்குது. சரியா, இதுதான் அதாவது ப்ரைவேட் யூனிவர்சிட்டி இது எல்லாமே சேர்த்து என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய சீட் மேட்ரிக்ஸ். சரியா, இதில் இந்த அன்னை மெடிக்கல் காலேஜில் மட்டும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 50 சீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணாங்க. இதுலேருந்து ஒரு 50 சீட்டை நீங்கள் என்னாச்சு ஆட் பண்ணிக்கணும். ஒருவேளை நமக்கு வந்து இந்த தடவை கவர்மெண்ட் காலேஜஸ் வந்து பெர்மிஷன் கேட்டிருக்காங்க, அதெல்லாம் உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா இன்னமும் சீட்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரெகுலராக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் நல்ல கல்லூரி எடுக்கிறதுக்கு நம்ம சேனல் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உதவும். தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.